Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. வேத புஸ்தகத்தை கைகளில் எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய நோட்ஸ், உங்களுடைய பேனாக்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமான சத்திய வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு நான் போதிக்கும்படியாய் ஆவியானவரால் ஏவப்பட்டு வந்திருக்கிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நான் பேச போகிற தேவ செய்தியின் தலைப்பு எண்ணங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதமாக எண்ணங்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைத்திருக்கிறது. ஒரு மனுஷனுடைய எண்ணம், அவனுக்குள் ஏற்படுகிற எண்ணங்கள், the thoughts are very important for each and every man's life. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய எண்ணங்களை வைத்துதான் அவனுடைய வாழ்க்கையே இருக்கிறதாக பெரிய பெரிய மகத்துவர்கள், டாக்டர்ஸ், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மருத்துவ கலைஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் அவனுடைய வாழ்க்கை என்பதாக. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் அவனுடைய நினைவுகளாக மாறுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வாவ்! அவனும் அப்படியே இருக்கிறான். ஆஹா! புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எண்ணங்கள் நினைவுகளாக மாறி அவனுடைய இருதயத்தில் நினைவுகளாக மாறி அந்த நினைவுகள் அவனுடைய வாழ்க்கையாகவே மாறுகிறதா. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதமாக பேச விரும்புகிறார். He wants to speak to us personally. ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு தேவ ஆலோசனைகளாக, தனிப்பட்ட விதமான தேவனுடைய வார்த்தையாக தேவன் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்முடைய எண்ணங்களை, நினைவுகளை தேவன் இந்த நாளில் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. அவனுடைய நினைவு, இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவனும் இருக்கிறான். அப்போ ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு, எண்ணங்கள் தீமையா இருக்குமே ஆனால் அவனும் தீமை செய்கிறவனாக இருப்பான். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவும் எண்ணங்களும் நன்மையாயிருந்தால் அவனும் நன்மை செய்கிறவனாய் இருப்பான். இன்றைக்கு இரவு நம்முடைய எண்ணங்கள் தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கின்றன. ஐயா, நமக்குள்ள என்ன எண்ணம் இருக்கிறது என்றும் நினைவுகள் இருக்கிறது என்றும் ஒரு மனுஷனாலும் அறியவே. இன்னைக்கு பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட், மன தத்துவ உள்ள மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ படிப்பின் மூலமாக ஒரு மனுஷனுடைய எண்ணத்தையும் நினைவுகளையும் அறிவதற்கு முயற்சி செய்கிறார்களாம். ஆனால் அதிலும் ஏராளமான பகுதிகள் அவர்களால் இன்று வரைக்கும் கண்டறியவே
முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்கள், நினைவுகள் தேவன் ஒருவரே அறிவார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப என் மனசுல என்ன இருக்கு, என் எண்ணம் என்ன, என் நினைவு என்னன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் யாராலையும் புரிந்து கொள்ள முடியவே. even though they are your wife, they are your husband, they are your children, உங்களோடு பல வருஷம் பழகினவர்களாய் இருந்தாலும் கூட கணிக்கலாமே தவிர அவர்களால் உங்களுடைய ஆழமான எண்ணங்களையோ இருதயத்தின் நினைவுகளையோ அறிந்து கொள்ளவே. அதனாலதான் சிலர் பாதைக்குள்ள கடந்து போகும் பொழுது ஒரு சில பாட்டை தட்டி விட்டுருவாங்க. என் இதயம் யாருக்கு போட்டு உட்கார்ந்து அழுவாங்க. பிகாஸ் சில நேரம் நம்முடைய எண்ணங்கள் யாருக்கும் விளங்காததுனால we will get offended. நாம் காயப்படுவோம். ஏன் அவர்களால் எங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. ஒரு காரியத்தை இந்த ராத்திரி விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் சுத்தமா இருக்குதா இல்லையான்றதையும் அழுக்கா இருக்கிறதா இல்லையா என்றும் அறியக்கூடிய ஒரே ஒரு சக்தி உள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யாருடைய எண்ணத்தையும் விளங்கிக் கொள்ளவே முடியாத இந்த மனிதன் தன்னுடைய எண்ணத்தை கூட தான் இருதயத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. Even his own self doesn't know what is in his heart. பைபிளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. நம்ம எப்போது என்ன சொல்லுவோம்? என் இதயம் யாருக்கும், என் எண்ணம் யாருக்கும், என் யோசனை யாருக்கும், என் மைண்ட்ல என்ன இருக்குன்னு யாருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது உங்களுக்கே தெரியாதா? ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த சில பாதையில உங்களை கொண்டு செல்வாராம். ஆஹா, என் எண்ணம் என்னன்றத, உங்க எண்ணம் என்னன்றத அவர் சில பாதையில நடக்கும் போது மட்டும்தான் தேவன் உங்களுக்கு ஒரு முகத்துக்கு முன்பாக ஒரு கண்ணாடியை வைத்து காண்பிப்பது போல உங்கள் சொந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தேவன் காட்டி கொடுப்பாராம். Oh my God, it's very deep. இன்றைக்கு ஆழமாய் தேவன் நம்மோடு இடைப்பட போகிறார். இன்றைக்கு தேவன் நமக்குள் சில விடுதலைகளை அனுப்ப போகிறார். நமக்குள் சில ஜெயத்தை அனுப்ப போகிறார். நமக்குள் சில தெளிவை கட்டளையிட போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை அடுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சில வனாந்தர வழியில நடத்தும் போதுதான் ஏன் இவர் நடத்துறார் இந்த பாதையில என்று மோசே தேவனை நோக்கி கேட்டப்போ ஆண்டவர் இந்த பதிலை சொல்றாரு. எப்பா, நீ நடத்திக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுடைய எண்ணம் என்னன்னு அவர்களுக்கே தெரியல. they do not know what they thought. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன, அவங்க நினைவு என்னன்னு அவர்களுக்கே தெரியாததுனால தான் அவங்களுக்கு நான் அவங்களுடைய எண்ணத்தை காட்டி கொடுக்க இந்த வனாந்தரத்தில் நான் என்ன செய்றேன், நடத்துறேன். இந்த வசனத்தை வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த வசனம் உண்டு. இந்த வசனத்தை தேடுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் என்று நம்புகிறேன். 8ஆம் அதிகாரம் வசனம் 2. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசி. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பேசுறேன். லைவ்ல பார்க்கிறவர்களும் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நோட்ஸ் எடுங்கள். சர்ச் மெம்பர்ஸ் டேக் நோட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனல் பிலீவர் டு லீவ் அ விக்டோரியஸ் லைஃப். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வாசிக்கலாம்.
நீங்கள் பிழைத்து பெருகி ஆஹா. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற ஆஹா. எல்லா கட்டளைகளின்படி செய்ய சவதனமாயிருப்பீர்களாக. ஆஹா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ளாமல் போவாயோ என்று அவர் உன்னை சோதித்து. வாவ், எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்ன செய்தாரா? அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். யார் அறியும்படி? நீயே அறியும்படி. உன்னை இந்த 40 வருஷம் அளவும் நான் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அசன விளங்கினா ஒரு அல்லேலூயா வந்திருக்கணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 40 வருஷ வனாந்தரம் எதுக்கு? தேவன் இவர்களை சிறுமைப்படுத்த காரணம் என்ன? தேவன் இவர்களை ஒடுக்கின காரணம் என்ன? தேவனே இவர்களை சோதித்த காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு மோசே மூலமா, உன் இருதயத்தில் இருக்கிறதை நீயே அறியும்படிக்கு. ஓ மை காட். சில பாதையில நடக்கும்போது தாங்க நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு நமக்கே தெரியுமா? ஒத்துக்க கஷ்டமா இருக்கா? இல்ல ஒத்துக்க முடிஞ்சா ஒரு ஆமீன் போட்டுடலாமே. நான் நல்லவனா கெட்டவனா எப்ப தெரியும்? 40 வருஷம் வனாந்திரத்தில் நடக்கும்போது தெரிஞ்சிருண்டான்ட்டார் ஆண்டவர். நான் உன்னை சோதிக்கிற நேரத்தில் தெரிஞ்சிடும். உன்னை கண்ணாடியில காமிப்பேன். நான் உன்னை நீ யாருன்னு உனக்கே காட்டுவேன். உன் வாயில என்ன வருதுன்றதை நீ பார்த்துக்க. சில பாதையில நடக்கும் பொழுது நம்முடைய நாவில எண்ணத்தை உச்சரிக்கிறோம். ஆண்டவர் கவனித்து பார்ப்பார். அதான் உங்க இருதயத்தின் நினைவு. இருதயத்தின் நிறைவு வாய். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு வாய். இப்ப இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் உங்களை செக் பண்ணி சோதிக்கிற நேரம் தான் அந்த சோதனையின் நாட்கள். அந்த 40 வருட வனாந்தரம். ஆண்டவர் ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு எங்களை? இதான் காரணம். ஆண்டவர் உன் இருதயத்தில் இருக்கிறதை உனக்கே காட்டி கொடுக்கும்படியாக உன்னை சோதித்தார். தேவனுடைய நாம மகிமை அடையட்டும். When we do not know what we had in our heart, how come we will understand others? ஐயா, என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாதப்போ நான் மற்றவனுடைய எண்ணங்களை எப்படி ஐயா புரிந்து கொள்ள முடியும்? That's where we start to have wrong thinking. எல்லாரும் சொல்லுங்க. இங்கிலீஷ் என்னமோ வராதா உங்களுக்கு? சொல்றத சொல்லுங்களேன் திரும்பி இங்கிலீஷ்ல. ராங் திங்கிங், தவறான சிந்தனைகள் அல்லது எண்ணங்கள். ராங் தாட்ஸ், ராங் திங்கிங் எங்க வருதுன்னா, என்னாலே என்னுடைய எண்ணங்களை புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறத புரியாதவர்களுக்கு தான் மற்றவர்களை குறித்து தவறான எண்ணங்கள் வரும். அவங்க இப்படிதான் நினைச்சிருப்பாங்க, அவங்க இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க, அவங்க இப்படினால தான் இப்படி பேசினாங்க, அவங்க இதனால தான் இப்படி செஞ்சாங்க, அதனால தான் இப்படி உட்கார்ந்தாங்க, அதனால தான் இப்படி எழுந்திருச்சாங்க, அதனால தான் இதை போட்டாங்க, இதனால தான் இதை எல்லாமே உங்களுக்கு ராங் தாட்ஸ் எப்பொழுது வருது அப்படின்னா, when we do not know this secret, இந்த ரகசியம் விளங்காத வரைக்கும் நம்மை எல்லாரை குறித்தும் தவறாகவே உண்டாகி கொண்டே இருக்கும். விடுதலையாகுங்க. நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ அநேகருடைய எண்ணங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். they thought this, அவங்க இப்படி தான் நினைச்சிருப்பாங்க, அவங்க இப்படி தான் நினைச்சாங்க, அவங்க இப்படி தான் எண்ணினாங்க, அவங்க எண்ணத்தில் இதுதான், அவங்களுடைய எண்ணம் இதுதான்,
என்று நாம் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் தவறாய் தீர்ப்பு செய்தது உண்டு. ஐயா, பரலோகம் போக விரும்பினா ஒத்துக்கலாமே, ஒரு ஆமேன் சொல்லுங்க. தப்பு செய்யாத மாதிரி உட்காரக்கூடாது. நம்ம எல்லாம் என்ன எடுக்க வந்திருக்கோம்? என்ன எடுக்க வந்திருக்கிறோம்? ஒத்துக்குவான். என்னத்துக்கு இப்போ சும்மா ஒளிச்சு மறைச்சி ஒரு ஆமேன் போட்டுருங்க பார்க்கலாம். அவங்க எண்ணத்தில் என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியுமாங்க? இன்னைக்கு இப்போ இந்த சத்தியத்தை விளங்கிக்கிற நீங்க சொல்லுங்க, மற்றவர்கள் ஏன் உங்க புருஷன் எண்ணத்தில் என்ன இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? உங்க பிள்ளைகள் எண்ணத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? உங்க வைஃபோட எண்ணங்கள்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? பைபிள் சொல்லுது என் எண்ணமே எனக்கே தெரியாது. அன்டில் ஆண்டவர் என்ன சில பாதையில கோவம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். கண்ணு இருக்காண்டவரே, மூக்கு இருக்காண்டவரே, வாய் இருக்காண்டவரே, இருதயம் இருக்காண்டவரே. ஆண்டவர் எல்லாத்தையும் நோட் பண்ண. நோட் த பாயிண்ட், நோட் த பாயிண்ட். நீதான்ப்பா, நீதான் இது தெரிஞ்சுக்க. நெடிக்காத சும்மா. வாழ்ந்தாலும் உம்மோ அடிச்சு போடுவோம். போன வாரம் நீ என்னெல்லாம் என்னை பற்றி பேசின? எனக்கு மூக்கு இருக்கா கேட்ட, கண்ணு இருக்கா கேட்ட, வாய் இருக்கான்னு கேட்ட. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்ப தெரிஞ்சிச்சு? நான் உன்னை சிறுமைப்படுத்தின நாட்களிலும், நான் உன்னை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தின நாட்களிலும் உன் இருதயத்திலே இருக்கிறதை நீ அறியும்படிக்கு. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. அப்ப ஆண்டவர் நம்மளை சில பாதையில நடத்துறதுக்கு காரணம் நமக்கு நான் யாருன்னே காட்டிக் கொள்வதற்காக. அப்ப சொல்லணும், நம்ம நல்லவங்களா? நம்மளை தீர்த்துக்கலாம். எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா அப்படின்றத நம்ம எப்ப புரிஞ்சுக்கலாம்? அந்த சிறுமை நாட்களில், அந்த சோதனையின் நாட்களில். சிலர் நடிப்பாங்க, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவர் உன்னை அடிச்சு உன்னை சில பாதையில நடத்தும் போதும் வாயில் என்ன வந்துச்சு? ஆண்டவர் எல்லாம் ஸ்னாப் எடுத்து வச்சிருக்காரு. சிசிடிவியில் வச்சு ரெக்கார்டில் வச்சிருக்கிறாரு. சிலர் போய் ஜெபம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணி பேசுவேன், என்னை மன்னிச்சிருங்க, இப்படிலாம் நான் உங்களை பற்றி சொல்லிட்டேன். ஆண்டவர் கேட்பாரு, இதுதான் நீ உத்தமனா வாழ, பொய்யா நடிக்காத, பரிசுத்தனை போல நடிக்காத, உன் இருதயத்திலாம் சுத்தமாக இருக்குன்னு நினைக்காத, நீயும் எண்ணங்களில் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாய். ஆமென். இன்னையிலிருந்து ஒரு விடுதலைங்க. யாருடைய எண்ணத்தையும் நாம தீர்மானிக்க, நியாயம் தீர்க்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இன்னையிலிருந்து நீ என்ன யோசிக்கிறேன்னு, நீ என்ன நினைக்கிறேன்னு நானே நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. இது சிலருக்கு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிட்டா ஒரு விடுதலையா, ஒரு அல்லேலூயா போட்டுருங்க. இங்க தாங்க ஆரம்பமாகுது. எனக்கே நான் என்ன நினைச்சிருக்கேன், இருதயத்தில் என்ன இருக்குன்னு கடவுளுக்கு எனக்கு காட்டி கொடுத்தாதான் எனக்கு தெரியும்னு போ. மற்றவர்களுக்கு குறித்து எனக்கு என்னன்னு விளங்க முடியாதுன்ற ஒரு விடுதலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க நம்ம ஒரு ரைட் திங்கிங்குள்ள வருவோம், ஆவியானவருடைய சிந்தைக்குள்ள வருவோம், ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறபடி நாம சிந்திப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை தான் பவுல் சொல்றாரு, உங்க எண்ணங்கள் சாதாரணமானது இல்லையா, அது அரண்களாம். எல்லாம் சொல்லுங்க, அரண்கள். வாவ். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 5. உங்க எண்ணங்களை குறித்து பவுல் என்ன சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா எண்ணங்களையும் என்ன செய்யணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்தணுமா, அரஸ்ட் பண்ணணுமாங்க.
எல்லாரும் சொல்லுங்க, என் மைண்டை என்ன செய்யணும்? யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, என்னை பற்றி இவங்க அதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ இதை பண்ணிட்டு இருக்காங்க, இதை பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க, இதை பண்ணிட்டு இருக்காங்க, என்னை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, என்னை கொலை பண்ண போகிறாங்க, அங்கே பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க. கத்தூனில் வரும் தெரியுங்களா? திங்கிங், ஓவர் திங்கிங். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தனை இந்த ஓவர் திங்கிங் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் லைஃபே முடிஞ்சிருச்சுங்க. அவன் என்னதான் அவன் எண்ணங்கள் எப்படியோ, அவன் நினைவுகள் எப்படியோ, அவன் அப்படியே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ என் எண்ணம், என் நினைவு எல்லாம் இந்த ராத்திரி வேளையில கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறை பிடிக்கப்பட. ஏன் இப்போ சர்ச்சில் உட்காந்துருப்பீங்க, இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே கூட சிலருடைய எண்ணங்கள் என்ன செய்யும்? டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அங்கே போகும், வீட்டுக்கு போகும், வேலைக்கு போகும். உங்களை பற்றி யாரோ தவறாக பேசுனாங்களே அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அழைப்பாயும். பிரசங்கம் முடிஞ்சு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண 5 குறிப்பை சொல்லுங்கன்னாக்கா தலையை சொரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஏன் இந்த எண்ணம் இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யப்படலை, சிறை பிடிக்கப்படாதபடினால அது ரொம்ப ஃப்ரீடமாக என்னெல்லாம் யோசிக்க முடியுமோ, என்னெல்லாம் நினைக்க முடியுமோ, எதெல்லாம் கட்ட முடியுமோ, இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறதை இல்லாத மாதிரியும் என்ன செய்யுது? யோசிக்கவும், எண்ணவும், திங்க் பண்ணவும், சிந்திக்கவும் செய்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அரெஸ்ட் பண்ணுவாராக. கையை உயர்த்தி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அரெஸ்ட் பண்ணுவாராக. Let it be arrested in Christ Jesus. Amen. அவருடைய சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும், அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் எண்ணத்திலே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமா. நான் உங்களுக்கு பைபிள்ல தவறான திங்கிங், தவறான சிந்தையை கொண்டவர்களை குறித்து வேகமாய் சில குறிப்புகளை தருகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். திறந்தும் வாசிக்க போகிறோம். Let it be very clear for us to understand the deeper things of God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக, ஏவாள் சாத்தான் சொன்ன பொய்யை நம்பினாள். She had a wrong thinking. அவளுக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு. தேவன் அவளுக்கு ஏதோ ஒன்றை என்ன செய்கிறார்? மறைக்கிறார். ஏவாளுக்கு ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வந்தான் சாத்தான். தேவன் அவளுக்கு ஏதோ ஒன்றை மறைக்கிறார். சஸ்பிஷியஸை கொண்டு வந்து கொடுத்தான். ஆண்டவர் ஏன் உன்னை சாப்பிட வேணாம்னு சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இவளுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னத்தை யோசிக்குதுன்னா, தேவன் ஏதோ ஒன்றை எனக்கு என்ன செய்கிறார்? மறைக்கிறார். அந்த எண்ணம் ஏவாளுக்கு வந்தவுடனே அவள் சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தவறான முடிவுகளை எடுக்கிறாள். நீங்கள் இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 6வது வசனம் வரையிலும் வாசிக்கலாம். எழுதிக் கொள்ளுங்கள். We are not going to read about it. நாம் அதை வாசிக்க போறதில்லை. ஜஸ்ட் உங்க நோட்ஸ் வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3 4ஆம் வசனம் தொடங்கி 4ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம். சாத்தான் சொன்ன பொய்யை நம்பினதினாலே ஏவாளுக்கு என்ன எண்ணம் உண்டாகுது? தேவன் ஏதோ ஒன்றை, சத்தமா பேச மாட்டீங்களே, தேவன் ஏதோ ஒன்றை அந்த மறைக்கிறாரோ. இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு சில பொய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவங்க என்கிட்ட மறைக்கிறாங்களோ, இதை என்கிட்ட சொல்ல மாட்டாங்களோ, இதை என்கிட்ட ஏதோ ஒன்று ஹைட் பண்றாங்களோ. இந்த விலங்கு தான் இந்த தவறான எண்ணங்களை கொண்டு வருவது யாரு? சத்தமா பேசுங்க, யாரு?
ஐயா, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா உடனே நேராக போயிருங்க. நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நேராக போய் பிடிச்சி, எனக்கு இப்படி ஒரு யோசனை வருது, இது உண்மையா? கேட்குறேன், தப்பாக நினச்சிடாதீங்க. நான் இப்படி ஒரு யோசிக்கிறேன், எனக்கு வருது இப்படி, நீங்கள் ஏதோ ஒரு மறைக்கிற மாதிரி. நீங்கள் உண்மையாக மறைக்கிறீங்களா? ஐயா, நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா விடுதலை ஆயிடுவீங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த ஏவாள் என்ன செய்யலை? கேட்கல. இவளுக்குள்ள தவறான எண்ணங்களை வளர்த்து கொண்டால் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வர்றதுக்குள்ள அந்த சாத்தான் போட்ட எல்லா திட்டத்திலும் இந்த ஏவாள் சிக்கினால் அவளுடைய சிந்தனை எண்ணங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைப்படாததினால எல்லா விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டு தேவன் வரும்பொழுது ஒரு நிர்வாணியாக நின்று தேவனையே பார்க்க முடியாமல் ஒளிந்து கொள்ளுகிறாள். Do you have any thoughts like somebody is hiding to you? ஏதோ ஒன்றை யாரோ எனக்கு மறைக்கிறாங்கன்ற எண்ணத்தில் நீங்க இருப்பீங்கன்னா, தயவு செய்து தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், நேரா போயிருங்க, கிளியர் பண்ணுங்க, சிந்தனையில விடுதலை ஆகுங்க. இரண்டாவதாக, மோசேக்கு ஒரு தவறான எண்ணம் வந்தது. யாருக்கு தவறான எண்ணம் வந்தது? இந்த மோசேக்கு இல்லைங்க, பைபிள் மோசேக்கு. ஒரு ஆமென். இந்த மோசேக்கும் அடிக்கடி வருதுதான், என்ன செய்யறது? கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்தி கொண்டே வருகிறோம். படுத்தணும். படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உதவி செய்யணும். ஐயா, இது சிறைப்படலைன்னு நினச்சிக்கோங்களேன், ஆண்டவர் வருகையில் நீங்கள் கைவிடப்படுவீங்க. காரணம், நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். என் எண்ணம் யாருக்குமே தெரியாதுல்ல, என் எண்ணம் யாருக்குமே, ஆனால் யாருக்கு தெரியுது? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ அங்கே மாட்டிக்கும். அதனால் இன்னைக்கு ஒப்புரவாகி மைண்டை கிளியர் பண்ணி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தி விடுவோம். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.